இன்னைக்கு வெயில் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. நமக்கு இதுதான் சரியான நேரம். அப்படியே வெயிலுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே கிச்சனை அடுக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். இப்படி அலங்கோலமாக இருக்கிற கிச்சனை எப்படி அலங்காரமாக மாற்றுறதுன்னு தான் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன வேலை பார்க்குறேன், என்னென்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். ஆனால் வேலை சரியான வேலை. ஆனால் அந்த வேலையோட ரிசல்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிச்சனை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடணும். எனக்கு வந்துட்டு அதுதான் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக வந்துட்டு இருக்கும். அதனால தான் இருக்கிற பருப்புலேருந்து எல்லாமே, அந்த பருப்பு டப்பாலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கன்றாவியாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஒரு சாப்பாடு தட்டில் கொட்டி கொட்டி வச்சு இந்த மாதிரி எறும்பு சாப்பீஸ் போட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு காய வச்சுட்டேன். ஆக்சுவலாக இதெல்லாம் காய வைக்கலாமானே எனக்கு தெரியல. இந்த பொரிகடலை, பாஸ்தா எல்லாத்தையுமே காய வச்சுருந்தேன். இவன் வேற பார்த்துட்ருக்கான், என்னடா வாட்டுக்கு எல்லாத்தையும் காய வச்சுட்ருக்கா, வீடு எதுவும் களி பண்ண போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புறா வேற, இந்த பொரிகடலைக்கு புறா எங்கிட்டு தான் வருதுன்னு தெரியலங்க, சுற்றிட்டே இருந்துச்சு. நான் அதை விரட்டுறதா இந்த பொருளெல்லாம் எடுத்து ஒதுங்க வைக்கிறதான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதனால லியோ தான் பக்கத்துலேயே வந்துட்டு உட்காந்துருந்தான். நான் பாருங்கள், அந்த சேமியா, மக்கானா இது எல்லாத்தையுமே வந்துட்டு காய வைக்கணுமா என்னன்னு வந்துட்டு எனக்கு சரியாக தெரியல. இருந்தாலுமே வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். இந்த மிளகாப்பொடி அம்மா அரைச்சி கொடுத்தாங்க, அதையுமே வந்துட்டு காய வச்சுருந்தேன். சரி, ரொம்ப அது வந்து எனக்கு வந்து தெரியும், ஏன்னா ரொம்ப காய வச்சா கடுத்து போயிடும்னு சொல்லுவாங்களா, அதனால் அதை மட்டும் அப்பயே எடுத்து நான் வந்துட்டு உள்ளே வந்து வச்சுட்டேன். அப்புறமேட்டு இந்த கரண்டி இதெல்லாமே ரொம்ப பிசு பிசுன்னு ஒரு மாதிரி எண்ணெய் படிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு இங்கிட்டு டீ தூள் இதெல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இந்த அடுப்பு அதை விட கன்றாவியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்பூன் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எல்லாத்தையும் எடுத்து போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ வேலை இருக்கா அப்படி சொல்லிட்டு. எடுத்து வைக்க ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்குது. நான் ஸ்டார்டிங்லலாம் நினைப்பேன், நம்மகிட்ட ஜாமானே இல்லையே, அடுப்பில் ஜாமானே கம்மியாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் எடுத்து வைக்கும் போது தான் தெரியுது இவ்வளோ ஜாமான் இருந்திருக்கான்னு. சைடில் அந்த துணிமணி வேற மிஷினில் போட்டு துவைச்சாச்சு. அப்படியே அதையும் எடுத்து அப்படியே காய போடணும்ல, அப்படியே எல்லாத்தையுமே அப்படியே வந்துட்டு காயவும் போட்டுட்டேன். என்ன சொல்கிறதுனே தெரியல. இன்றைக்கி நாள் இப்படி போகுமா அப்படின்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு வேலை எடுத்தோம் அப்படின்னாக்கா அதை வந்து முடிக்கணும் இல்லையா. இன்றைக்கி பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி விட்டுட்டே இருந்து தான் என் கிச்சன் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு தூசியாக, ஏன்னா அது எனக்கு வந்து ஓப்பன் கிச்சன் தான், அதாவது அப்படியே ஓப்பன் பண்ணால் எங்கிட்ட மாடி, அதனால் அந்த சைடு இருக்கிற தூசி ஃபுல்லுமே வந்துட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளேயும் எங்கள் பெட்ரூம்குள்ளேயும் தான் வந்துட்டு வரும். அதனால் இருக்கிற உப்பு ஜாடியிலேருந்து எல்லாத்தையுமே இந்த எண்ணெய் கேன்லாம் வாங்கும் போது விளக்கி வச்சது தான். நெக்ஸ்ட் வந்துட்டு விளக்கவே இல்லை. அதனால் எனக்கே ஒரு குற்ற உணர்ச்சியாகவே இருந்துச்சு. நம்ம இன்றைக்கி எப்படினாவது களத்தில் இறங்கி வேலையை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தோம். இனி ஃபுல்லாக விளக்கி கழுவணும். இது மட்டும் நான் விளக்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அப்படியே வெயில் நல்லா அடிக்கும் போதே காய போட்டுக்கலாம். ஏன்னா எப்போ வெயில் அடிக்குது எப்போ மழை பெய்யுதுனே தெரியல. ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து. நெக்ஸ்ட் வந்துட்டு மாடியை வந்துட்டு அந்த சைடு வந்து கூட்டி இருந்தேன், இந்த சைடு வந்து கூட்டாமல் இருந்துச்சு. சரி, இதையுமே கூட்டிலாம் சொல்லிட்டு தான் அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் எல்லாமே வந்துட்டு அது வந்துட்டு ஒயிட் சிமெண்ட்டு, அதுவுமே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதனால் ஓயாமல் கூட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த லியோ பையன் வேறு சாப்பிட்டேனா போச்சுல, அதனால் நெக்ஸ்ட்டு பாத்திரம் எல்லாத்தையுமே வந்துட்டு கழுவி காயவுமே வச்சாச்சு. அங்கே படுத்துருந்தவன் இங்கே வந்து படுத்துக்கிட்டான். அப்புறமேட்டு இந்த கோழி கொஞ்சம் எல்லாமே இறந்து போச்சுங்க, எதனாலனே தெரியல. அப்படியே அன்னைக்கு தான் வந்து பார்க்குறேன் 7 கோழி கொஞ்சமே நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு பார்க்குறேன் 4 கோழி கொஞ்சமே இறந்துருச்சு. அடுத்த நாளுமே ஒன்று வந்துட்டு இறந்து போயிடுச்சுங்க. எதனாலன்னு தெரியல. என் வீட்டுக்கார வந்துட்டு ஹீட்னால தாம்மா இறந்துருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ நாள் வளர்த்து இறந்தது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த கன்றாவியான அடுப்பை வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. நான் அப்போ தான் ஒரு சபதம் எடுத்துக்கிட்டேன், இனிமேலாவது டெய்லியும் நம்ம அடுப்பை க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குன்னு போட்டு நானும் தேய்ச்சிட்டே இருந்தேன். இந்த கையில் வலிக்கவும் அந்த கையை வச்சு தேய்ச்சிட்டு இருந்தேன். ஃபைனலாக தேய்ச்சதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நான் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தேங்க. செம்மையாக சூப்பராக வந்துட்டு க்ளீன் ஆகிருந்துச்சு. எனக்கு இப்போ தான் பார்க்கும்போது ஆஹா, நம்மளாம் இப்படிலாம் வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னாங்க தோணுச்சு. அப்படியே எல்லாத்தையுமே எடுத்து வந்து வச்சுட்டேன். எங்கள் அம்மா அந்த வீடியோலாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு என்னை வந்துட்டு பாராட்டுவாங்களா இல்லை களி ஊற்றுவாங்களான்னு தெரில. ஏண்டி இவ்வளோ நாள் நீ வேலை பார்க்காம இப்படியே வாடி வச்சுருப்ப கிச்சனை, இவ்வளோ தூசியாக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்னை திட்டுவாங்க. ஆனால் இதுக்கெலாம் ஒரு காரணம் இருக்குங்க. நான் வந்துட்டு இந்த அடுப்புக்கு கீழே அந்த ஸ்லாப் கல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் வந்துட்டு இந்த ஸ்டிக்கர் ஓட்டலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு அந்த ஸ்டிக்கர் வரதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. மீஷோவில் தான் நான் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். அதனால தான் வந்துட்டு நான் இப்போ வேலை பார்ப்போம் அப்போ வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டு அடுப்பையுமே தொடச்சாச்சு. பின்னாடி இருக்கிற அந்த தூசி எல்லாத்தையுமே இந்த மிளகாப்பொடி அங்கங்கே சிந்தி போய் எறும்பு சாப்பீஸு அது இதுன்னு போட்டு வச்சுருந்தேன்.
பாருங்கள். எல்லாத்தையுமே வந்துட்டு தொடச்சி எடுக்கணும். நெக்ஸ்ட் அந்தந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இதில் டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைக்கிறோம், ஆனால் சோப் ஆயில் அதோட தானே ஒட்டிட்டு இருக்கும் அப்படின்றது இருந்துச்சு. ஆனால் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சோம் அப்படின்னாக்கா சூப்பர் ரிசல்ட்டு தெரியுதுங்க. நீங்களும் இதே மாதிரி வந்துட்டு அடுப்பு தொடச்சிங்க அப்படின்னாக்கா டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அவ்வளோதான். எனக்கு இந்த பருப்பு எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு கொஞ்சமே பதட்டமாகவே இருந்துச்சு. வெளியே வைக்கலாமா என்ன, அதோட பருப்பு வேஸ்ட்டாக போச்சுன்னா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அந்த காஞ்ச பாத்திரம் எல்லாமே எடுத்து அப்படியே ஒவ்வொன்றா ஒரு இதில் வந்துட்டு கொட்டி வச்சுட்டோம். நம்ம வாங்கியிருந்த பார்சல் வந்துட்டு இதுதாங்க. அந்த இதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இது வந்துட்டு அம்மா வந்துட்டு அத்தை ஃபோன்லேருந்து நான் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்லாப்பில் ஒட்டி வச்சின்னா உனக்கு கொஞ்சம் தூசி எதுவும் படிஞ்சா டக்குன்னு துடைக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இதோட ரேட் வந்து 3மே சேர்த்து வெறும் 200 சொல்லிட்டு தாங்க வாங்கியிருந்தேன். மித்தமே அந்த 6மே சேர்த்து வந்துட்டு ஒரு 400 தான் வந்துருந்துச்சு. இவ்வளோ கம்மியாக கிடைச்சது வந்துட்டு எனக்கு ஒரு இதாக தாங்க இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு எல்லாத்தையுமே கொட்டி வச்சாச்சு. ஸ்டிக்கருமே வந்துட்டு இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு வந்துட்டு உதவி பண்ணாங்க. அவங்க தான் ஃபுல் இந்த ஸ்டிக்கரை வந்துட்டு ஒட்டினாங்க. பாப்பாவுக்கு வந்துட்டு டைம் ஆயிடுச்சு, ரசம் சாப்பாடு தான் இருந்துச்சு. சரி அப்படியே வந்து ஊட்டி விட்டாச்சு. எங்களுக்கு வந்துட்டு இந்த சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் வச்சுட்டு சாப்பிட்டுட்டோம். ஏன்னா சாப்பாடு முக்கியம் இல்லையா, வேலையே பார்த்துட்டே இருந்தோம்னா காலையிலையும் சாப்பிடல. என்னடா காலையிலேருந்து நான் வேலை பார்க்குறோம், நைட்டும் முடிஞ்ச பாடில்ல, பார்க்குறோம் பார்த்துக்கிட்டே இருக்கோம், சுத்தமாக முடியல. அப்படியே இதுதான் லாஸ்ட்டு பாத்திரம், இதை மட்டும் எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு பெரிய வேலையே முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அப்படியே தூக்கிட்டு போய் கிச்சனில் வந்து வச்சாச்சு. என்னோட அந்த ஒரு கூடை நான் வச்சுருப்பேன். என்னோட பழைய வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்குமே அது வந்துட்டு தெரியும். இந்த நான் வந்து இந்த கிழங்கு வகை எல்லாமே வந்துட்டு அந்த கூடையில் வந்து போட்டு வச்சுருப்பேன். அது வந்து நார்மலாக எல்லாரும் வீட்லேயுமே இருக்கும். அந்த கூடையில நான் எப்போ வாங்கி வச்ச உருளைக்கிழங்குனே தெரியலங்க. அது கிட்டத்தட்ட அவ்வளோ நாளாக இருந்து அது என்னமோ அது அழுகி போய் அது ஸ்மெல்லே பேட் ஸ்மெல் அடிச்சிச்சு. நான் அதனால தான் இந்த கிச்சனவே நான் க்ளீன் பண்ணதுக்கே ஒரு ரீசன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் இது தாக்கு பிடிக்காதரா அப்படி சொல்லிட்டு அதை கழுவி எடுக்கிறதுக்குள்ளே அதை எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு கழுவுனாங்க. அந்த ஸ்மெல் வந்துட்டு ரொம்பவே இதாக இருந்துச்சா அப்படி சொல்லிட்டு தான் அவங்க கழுவுனாங்க. மித்தபடி பாத்திரம் எல்லாமே நான் கழுவி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாக்கா ஒரு வேலையே முடிஞ்ச மாதிரி இருக்கும். நானும் ஒரு பாத்திரமா எடுத்து அடுக்கி இன்னைக்கு முடிச்ச மூஞ்சில தாண்டா முடிக்கணும் சாமி அப்படி சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியா வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஃபைனலாக எங்கள் கிச்சன் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. நான் அந்த லைட் வாங்கி ஒரு 2 வருஷம் இருக்கும். அந்த லைட்டை எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாமலே இருந்தோம். அதுக்கப்புறமா அந்த கேமராக்கு மாட்டுற அந்த கிளிப் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளிப்பை வாங்கி ஃபைனலாக அந்த லைட்டுமே வந்துட்டு ஒட்டி முடிச்சாச்சு. அவ்வளோதான். ஃபைனலாக வந்துட்டு எங்கள் கிச்சனை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்ப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபைனலாக கிச்சன் பார்க்கும்போது நான் பார்த்த வேலைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு.